இப்போ இந்த சிக்ஸ்த் ஹவுஸ்ல பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு போய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய பலன்கள் என்னன்னு பார்த்தா, ராகுவுக்கு எப்பவுமே சண்டை போடணும். சண்டை போடுறது மட்டும் இல்லாம அவர் நம்மளோட லாயர் அவர். அதனால நாம தான் ஜெயிப்போம். நமக்கு யார் எளிமையோ நம்ம என்னைக்கும் அவ தான் தோத்து போவோம். ராகு நம்மள தான் ஜெயிக்க வைப்பார். நமக்கு ஃபேவரபிள். ஏன்னா சிக்ஸ்த் ஹவுஸ் அவருடைய மூல திருக்கோண ஸ்தானம். ஆனா என்னதுன்னு கேட்டா, எப்பப்பா அதுக்கு லைஃப் முழுக்க சண்டை போட்டுட்டே இருக்கணும் ராகுக்கு. அதனால நம்ம எப்ப பாரு எங்கேயாவது ஒரு எனிமி கிட்டேருந்து நம்ம முடிச்சு வேலையை முடிச்சு அப்பாடா இனிமே எனக்கு யாரும் இல்லடாப்பான்னு நினைச்சா திடீர்னு இங்கேருந்தோ புத்துலேருந்து வர மாதிரி இன்னொரு இதை ஒரு பிரச்சனை வந்து தலைக்கு நிற்கும். நம்ம தான் ஜெயிப்போனா கூட லைஃப் லாங் இந்த வந்து பிரச்சனையிலேருந்து நம்மளால எஸ்கேப் ஆக முடியாது. 6ஆம் இடத்துல ராகு இருந்தா. அதே சமயத்துல 6ஆம் இடத்துல ராகு இருந்தா கொஞ்சம் சந்நியாச யோகம்னு சொல்லுவா. அது ஒரு விஷயம். அடுத்தது என்னதுன்னு கேட்டா, 6ஆம் வீட்டுல ராகு இருக்கும்போது நமக்கு மெடிக்கல்ல ஏதாவது தப்பான மெடிகேஷன் கொடுத்துருவா. அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு அடுத்தது ஆஹ் இந்த பூச்சிக்கடி, விஷப்பாம்பு கடி, தேள் கடி, இந்த மாதிரியான ஒரு நமக்கு அந்த பாம்பு கடியெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது ஜாஸ்தி நம்ம ராகு யாருன்னு கேட்டால் லக்ஷ்மி நரசிம்மர். ஆனா லக்ஷ்மி நரசிம்மர் இருந்தா கூட நம்ம எப்பவுமே அவர் என்ன நட்சத்திரத்துல உட்காந்துட்டு இருக்கார், அவர் வந்து ரொம்ப குருவோட பார்வையில இருக்காரா, அப்புறம் வந்து அவர் என்ன அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அதெல்லாம் பார்த்ததுக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிகாரம் பண்ணிட்டோம்னா ராகு தசை அதுக்காக ஃபேவரபிளா இருக்குமா, ராகு 6ஆம் இடத்துல இருக்க ராகு ஃபேவரபிளா இருப்பான் அப்படின்னு கேட்டேனாக்க அவர் இருக்கிற நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அது நமக்கு ஃபேவரபிளா பீரியட் ராகு பீரியட் நமக்கு ஃபேவரபிளா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோம்னாக்க குரு. குரு போய் 6ஆம் இடத்துல போய் உட்காந்து வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருந்தேன்னா அவர் நமக்காக வாதாடுவார். அவர் எப்படின்னு கேட்டா, ஆஹ் நம்மள யாராவது ஒருத்தர் நமக்கு கெடுத்துட்டானாக்க நம்மளோட இனிமைய வாழ்நாள்ல முழுக்க அவரை புழி என்ன சொல்லுவா, குழி தோண்டி புதைச்சா மாதிரி அவரை ஒண்ணுமே இல்லாம ஜீரோ ஆக்கி விட்டுருவார் குரு. அப்பேற்பட்ட, ஏன்னா அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட். ராகு வந்து லாயர், இவர் வந்து குரு வந்து ஜட்ஜ்மெண்ட். அதனால குருவும் சூரியனும் சேர்ந்து இருந்தா அவ ஜாஸ்தி லா படிப்பா. 10th ஹவுஸ்ல 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கேந்திரத்துல சூரியனும் குருவும் கேந்திரத்துல இருந்தாலும் அவ லா ரிலேட்டட்ல இருப்பா. அது மாதிரி அவர் வந்து அவர் ஜட்ஜ்மெண்ட் சீதா ஜட்ஜ்மெண்ட் தான். நோ இது கோர்ட் கேஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. டைரக்டா நம்மளை யார் கெடுத்தாலும் அவ ஒண்ணுமே இல்லாம நமக்கு எத்தப்பல ஜீரோவாய் நிற்பா. அதுதான் ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அட் த சேம் டைம் 6ஆம் இடத்துல குரு இருந்ததுனாக்க அவ வந்து கொஞ்சம் ரொம்ப குண்டா இருப்பா. ஏன்னா குபேரன், குரு யாருன்னு கேட்டா நன்னாதர் தான். குபேரன் குபேரன் எப்படி இருப்பாரு, அவர் வந்து லோவர் குருக்குடைய பிளேஸ் நம்ம சரீரத்துல லோவர் அப்டாமினல். குரு பார்த்தா குபேரனுக்கு பார்த்தோன்னா வயர் ரொம்ப பெருசா இருக்கும், குள்ளமா இருப்பார், குண்டா இருப்பார். அதனால 6ஆம் இடத்துல குரு இருக்கிறவளுக்கு எப்பவுமே வந்து அவ கொஞ்சம் குண்டா இருப்பா. அது மாதிரி ஒரு விஷயம். அவளுக்கு என்னைக்கும் லோவர் அப்டாமினல்ல ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துட்டே